வணக்கம். தேங்காய்க்கு 3 கண், ஆன்மாவுக்கும் 3 கண். ஆமாம், தேங்காய்க்கு 3 கண், ஆன்மா நமக்கும் 3 கண் தான். ஒரு கண்ணை, உச்சியில் இருக்கிற கண்ணை நாம திறந்து கொள்ள வேண்டும். இறைவன் கொடுத்திருக்கான் அந்த கண்ணை, ஆனால் அதை திறப்பது நாமத்தான் திறந்து கொள்ள வேண்டும். தேங்காய்க்கு 3 கண் கொடுத்த இறைவன் அதை நட்டுக்கிட்ட தண்ணியை உள்ளக்க, தண்ணியுடைய தேங்காய் தண்ணி அதை நட்டுதான் உள்ள போயிருக்குது. பின்பு அந்த இதை மூடிக்கொள்கிறது, தண்ணி வெளிவராமல். அதை போலதான் இந்த உயிர் ஓட்டத்துக்கு உச்சியிலிருந்து தான் பெறப்பட்ட உயிர் ஜீவன் 3 மாதங்கள், அதாவது குழந்தை பிறந்த 3 மாதத்துக்கு உட்பட்ட காலங்களில் தானாகவே அந்த அடைப்பு மூடிக்கொள்கிறது, அந்த துவாரம் மூடிக்கொள்கிறது. ஆனால் 3 கண்ணு தான். தேங்காய், ஆன்மாவும் தேங்காயும் ஒன்றுதான். ஆன்மாவும் வெண்மை ஒன்றுமில்லை என்று சொல்வதற்குத்தான் அந்த தேங்காயினுடைய வழிபாடு. அப்பா ஒன்றுமில்லை, ஆன்மாவை பார்த்துக்கொள், இதுதான் உண்மை அப்படிங்கிறது அந்த உணர்த்துவது தான் அந்த தேங்காய் உடைப்பது. ஐயா, 3 கண் உள்ள நீயும் தேங்காயும் ஒன்றுதான். உள்ளே என்னப்பா இருக்குன்னா ஆன்மா தான் பாருங்க, வெண்மை நிறைந்த ஆன்மா தான் இருக்குது. உனக்கும் ஆன்மா இருக்குது, தேங்காய்க்கும் ஆன்மா தான் இருக்குது, வெண்மை கலந்த அப்படிங்கிறத உணர்த்தப்படுவதுதான் அந்த தேங்காய் வழிபாடு. தேங்காயின் உண்மை நிலையே ஆன்மாவை வெட்ட வெளிச்சமாக உணர்த்தப்படுவதுதான் இறை வழிபாடுக்கு தேங்காய் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. தேர்ந்தெடுக்கப்படுவதை விட 3 கண்ணும் உள்ள இறை நிலையாகவே அது வந்துவிடுகிறது. இறையை நேரடியாக பார்ப்பதற்கு, ஆன்மாவை உணர்த்துவதற்கு தேங்காய் வழிபாடு ரொம்ப உகந்ததாக உள்ளது. அதே போல அந்த ஆன்மா வசிப்பிடம் தேங்காயின் உட்பகுதி வெண்மை போல ஆன்மாவுடைய நிலையில ஒவ்வொரு எல்லா உயிரினங்களுக்கும் உள்பகுதி, நெஞ்சுக்கு உள்பகுதிக்குள்ளா வெண்மையாகத்தான் இருக்கு. ரத்தங்கள் கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் வெண்மை பகுதி இருக்கு. அதே போல தொண்டை பகுதி பூரா ஸ்ப்ரிங் போல வெண்மை பகுதியாகத்தான் இருக்கு. வெண்மை பகுதியில தான், வெண்மை நிலையில தான் ஆன்மா இருப்பிடமாக இருக்கிறது. ஆன்மா திசுக்களில் இருப்பதில்லை, ரத்தத்தில் இருப்பதில்லை, வெண்மையை நாடுகிறது.